வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆசைகளை பூர்த்தி செய்யும் 11ஆம் பாவகம். ஆசைகளை பூர்த்தி செய்யும் 11ஆம் பாவகம் ஜோதிட சூட்சுமத்தில் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். மனிதனின் குறிக்கோள் எதை நோக்கி செல்கிறது? அவற்றில் அவன் வெற்றி பெறுவானா? அவனுக்கு பலம் உண்டா? லாபம் உண்டா? அவற்றில் திருப்தி அடைகிறானா என்று தெரிந்து கொள்ள அவரவர் ஜாதகம் கொண்டு சொல்ல முடியும். ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் என்பது வீடு, மனைவி மற்றும் குழந்தைகள் என்பது உலக நியதி. முக்கியமாக ஒருவன் அதற்காக பல தொழில்களை செய்து முன்னேற துடிக்கிறான், முயற்சிக்கிறான். அதனால் வரும் லாபம் நன்மையே தர வேண்டும் எனில் ஜாதக கட்டத்தில் 11ஆம் பாவகம் பல்வேறு காரகத்துவத்தோடு கொண்டதை வைத்து அறியலாம். 11ஆம் பாவகம் இருக்கு இல்லையா, 11ஆம் பாவகத்துடைய பல்வேறு காரகத்துவங்களை கொண்டு வைத்து அறியலாம். அவற்றில் முக்கியமாக லாபம், திருப்தி, மகிழ்ச்சி, மூத்த சகோதர சகோதரி, மருமகள், மருமகன் பற்றிய விவரங்கள், அரசாங்க கடன், ஒருவரின் நோய் சரியாகும் நிலை, தாயாரின் ஆயுள், முழங்கால் பாதிப்பு, நல்லவர்கள் நட்பு, விவசாயம் என பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். லக்னம் அதாவது 1 பலம் முக்கியம் என்பர். லக்னம் பலம் முக்கியம் என்பர். அதற்கு அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5 மற்றும் பாக்கியஸ்தானம் 9 என்று நல்ல பாவங்களாக 1, 5, 9 சொல்லப்படுகிறது. கடைசியில் அவர் வெற்றி பெறுவாரா, சந்தோஷமாக இருப்பாரா, அந்த சந்தோஷம் எதில் கிடைக்கும் என்பதை 11ஆம் பாவகம் உணர்த்தும். 11ஆம் பாவகத்தின் நுணுக்கங்களையும் ஜோதிட சூட்சுமங்களையும் பார்த்தமையானால் இது புரியும். ஒருவரின் வெற்றி எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை ஜாதகரின் பாவகங்கள் சொல்லிவிடும். அதனால் ஏற்படும் நிறைவு என்பதை பார்க்க ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் நல்லது செய்யும் பாவகத்தில் முக்கியமாக 11ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் திரிகோணத்தோடு 11ஆம் பாவகம் சம்பந்தம் பெறும்பொழுது, 11ஆம் பாவம் திரிகோணத்தோடு சம்பந்தம் படும்போது, தொடர்பு கொள்ளும் பொழுது அவன் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு மிக பெரிய செல்வந்தன் ஆகிறான். வாழ்க்கையில் திருப்தியுடன் சந்தோஷம் என்பது தேவை. முக்கியமாக 11ஆம் அதிபதி 7உடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, 11ஆம் பாவகம் 11ஆம் அதிபதி 7உடன் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு பின் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். திருமணத்திற்கு பின் திருமண உறவில் சந்தோஷமான வாழ்க்கை அமையும். 11ஆம் அதிபதி 7இல் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சி, உயர்வு என்பர். 11ஆம் அதிபதி பாவகம் அசுபர் சேர்க்கை, 11ஆம் பாவகம் அல்லது அதிபதி அசுபர் சேர்க்கை சுக்கிரனோடு பாவி தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவர் மது மாது என சந்தோஷத்தை நோக்கி செல்வார். லக்கணம் 5, 11 தொடர்பு. லக்கணம் 5, 11 மர்களோடு தொடர்பு கொள்ளும் போது குழந்தைகளுக்காக பணம் கட்டுவதே அவனுக்கு சந்தோஷத்தை தரும். எடுத்துக்காட்டாக கும்பலக்கணம் 5இல் புதன் சனி, அவரோடு 11ஆம் பாவக அதிபதி லக்கணத்தில். இவரின் 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற புதனுடன் லக்னாதிபதி சனி சேர்க்கை பெற்று 11ஆம் அதிபதி பார்வையில் உள்ளார். கும்பலக்கணத்தின் 5இல் புதன், அதாவது மிதுனத்தில் புதன் சனி, அவரோடு 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தில், 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தில். இவரின் 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற புதனுடன் லக்னாதிபதி சனி சேர்க்கை பெற்று 11ஆம் அதிபதி பார்வையில் உள்ளார். இந்த ஜாதகர் தன் தொழில் மூலம் ஈட்டிய பணத்தை குழந்தைகளுக்காக சந்தோஷமாக செலவு செய்து வெற்றி வகையும் சூடுவார். அடுத்து 11ஆம் பாவக அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் மற்றவர்களுக்கு, லக்னாம் அதிபதி இல்லையா, 11ஆம் அதிபதி லக்ன தொடர்பு, 11ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆனால் மற்றவர்களால் இவர்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. எடுத்துக்காட்டாக லக்னாதிபதி ஆட்சி மற்றும்
சுப நிலையில் இருந்து 11ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால், எடுத்துக்காட்டாக லக்னாதிபதி ஆட்சி மற்றும் சுப நிலையில் இருந்து 11ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் மற்றவர்களுக்கு என்றைக்குமே கனி கொடுக்கும் மரமாக இருப்பார்கள் என்பது ஜோதிட சூட்சுமம். எப்படி லக்னாதிபதி ஆட்சி மற்றும் சுப நிலையில் இருந்து 11ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மற்றவர்களுக்கு என்றைக்குமே கனி கொடுக்கும் மரமாக இருப்பார்கள் என்பது ஜோதிட சூட்சுமம். ஒருவர் தன் கூட்டு தொழிலை செவ்வனே செய்து வருமானம் ஈட்டிய பணத்தை நல்ல வழியில் செலவு செய்வாரா என்பதை ஆராய்ந்து பார்த்தால், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வேலை மற்றும் செல்வம் ஊக்கமாக துணையாக இருக்க வேண்டும். அதற்கு கர்மகாரகன் 10ஆம் பாவகமும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் சென்று லாபம் ஈட்டுவாரா என்றால் நீர் காற்று ராசி தொடர்பு ஏற்பட்டு ராகு குரு கிரகங்கள் 11 12ஆம் பாவகங்களின் தொடர்போடு இருக்க வேண்டும். நீர் காற்று ராசி தொடர்போடு ராகு குரு கிரகங்கள் 11 12ஆம் பாவகங்களின் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். முக்கியமாக அன்றைய கோச்சாரம் மற்றும் திசாபுத்தி வேலை செய்ய வேண்டும். அடுத்து லக்னாதிபதி 11ஆம் அதிபதி லக்கணத்தில், லக்னாதிபதி 11ஆம் அதிபதி லக்கணத்தில், 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2இல் இருக்க லக்னம் ஸ்திரலக்கணமாக இருந்தால் ஜாதகர் சுகபோக வாழ்வு மற்றும் இந்திர யோகத்தை அனுபவிப்பார் என்பதும் ஜோதிட சூட்சுமம் சொல்லும் விதி. அந்த பணத்தை சேமித்து வைப்பாரா என்றால் 2ஆம் பாவகத்தையும், வீடு வாகனம் வாங்குவாரா என்றால் 4ஆம் பாவகத்தையும், குழந்தைக்காக அனைத்தையும் கொடுத்து ஏமாந்து விடுவாரா என்றால் 5ஆம் பாவகளின் கூட்டமைப்பு கொண்டு பார்க்க வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் 11இல் உள்ள கிரகம் நமக்கு ஏனி. அங்கு கிரகங்கள் இல்லையெனில் 11ஆம் அதிபதிகள் எந்த பாவகத்தில் உள்ளதோ அந்த பாவகத்தை நல்ல விதமாக செயல்படுத்தும். ஒருவரின் ஜாதகத்தில் 11இல் உள்ள கிரகம் நமக்கு ஏனி போன்றது. அங்கு கிரகங்கள் இல்லையெனில் 11ஆம் அதிபதிகள் எந்த பாவகத்தில் உள்ளனரோ அந்த பாவகத்தை நல்ல விதமாக செயல்படுத்தும். கும்பலக்கணம் 11ஆம் அதிபதி குரு 2இல் இருந்தால், கும்பலக்கணம் 11ஆம் அதிபதி குரு 2இல் இருந்தால் குடும்ப உறவா சந்தோஷம் லாபமாக இருக்கும். குடும்ப உறவால் சந்தோஷம் லாபமாக இருக்கும். அதே சமயம் சர லக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகமாக இருந்தாலும் லாபத்தை கருத்தில் கொண்டு முதலில் லாபத்தை தந்து விடுவார். பின்பு கர்மாக்கு ஏற்ப பாதகத்தை தருவார். மகர லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். மகர லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் விருச்சிகம். அவரே 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவார், மேஷம் செவ்வாய். இந்த 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் எந்த வீட்டின் வேலையை முதலில் செய்வார் என்று ஆராய வேண்டும். உதாரணமாக 4ஆம் வீட்டில் வேறு கிரகங்கள் இருந்தால் செவ்வாய் 11ஆம் வீட்டில் வேலையை தனித்து செய்வார். 4ஆம் வீட்டு வேலையை செய்ய மாட்டார். அதுவே 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் 4ஆம் வீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். எப்படி 4ஆம் வீட்டில், அதாவது மகர லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அவரே 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். இந்த 2 வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் எந்த வீட்டில் வேலையை முதலில் செய்வார் என்று ஆராய்ந்தால், 4ஆம் வீட்டில் வேறு கிரகங்கள் இருந்தால் செவ்வாய் 11ஆம் வீட்டில் வேலையை தனித்து செய்வார். 4ஆம் வீட்டு வேலையை செய்ய மாட்டார். அதுவே 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் 4ஆம் வீட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஜோதிடத்தில் இது முக்கிய விதி. அதாவது கிரகம் நின்ற வீட்டின் வேலையை முதலில் கையில் எடுப்பார். ஜோதிடத்தில் சூட்சும விதி எப்படின்னா, கிரகம் நின்ற வீட்டின் வேலையை முதலில் கையில் எடுப்பார். அடுத்து அந்த பாவகத்தில் கிரகங்கள் இல்லையெனில் அந்த வீட்டில் அதிபதி இருக்கும் வீட்டின் வேலையை செய்வார்.
அந்த பாவகத்தில் கிரகங்கள் இல்லையெனில் அந்த வீட்டின் அதிபதி இருக்கும் வீட்டின் வேலையை செய்வார். லக்னாதிபதி வலுத்து இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுத்து இருக்க வேண்டும். அதுவும் உபஜய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 தொடர்பு கொண்டால் எதிரிகளை ஆட்கொள்ளும் தைரியம் வரும். இல்லையா? லக்னாதிபதி வலுத்து 3, 6, 10 தொடர்பு இருந்தால் எதிரிகளை அடக்கி ஆளும் தைரியம் வரும். கர்வமே தொழிலாக கொண்டு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சூரியனுக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் அமர்ந்து இருந்தால் அமர்ந்து இருந்தால் பெஞ்சாமரங்கள் வீசப்பட வேந்தனாக அரசாழ்வான். ஜாதகர் எப்படி இருப்பாரு? சூரியனுக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் இருந்தால் பெஞ்சாமரம் வீசப்பட வேந்தனாக அரசாழ்வான் என்பதும் விதி. அடுத்து பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 என்று 4 முக்கிய பாவக கூறுகள் ஆகும். இந்த பாவகத்தில் 11ஆம் பாவகம் என்பது சுப தொடர்பு ஒருவனின் லாபத்தையும் வெற்றியையும் குறிக்கும். முக்கிய தூண்களாக கூறப்படும் கேந்திரங்கள் 1, 4, 7, 10 பாவகங்கள் ஆகும். முக்கிய தூண்களாக கூறப்படும் கேந்திரங்கள் 1, 4, 7, 10 பாவங்கள் ஆகும். இவற்றோடு 11ஆம் பாவகம் தொடர்பு பெறும்போது பணம் பல வழிகளிலும் வரும். 2, 5, 8, 11ஆம் பாவகங்களில் தெரியும் பணம் வரும் வழி மற்றும் பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 மற்றும் கேந்திர தொடர்பு எவ்வாறு இருந்தால் நன்மை வரும் என பார்த்தமையானால், உதாரணமாக வீடு, வாகனம், சுகம் என கூறப்படும் கேந்திரஸ்தானமான 4ஆம் பாவகத்தை செயல்படுத்த ஜாதக கட்டத்தில் 4க்கு 11 லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம். இவை பல்வேறு வழி சேர்த்து வைத்த செல்வத்தை தெரியப்படுத்தும் ஸ்தானம் ஆகும். 11ஆம் பாவம்ங்கிறது லக்கணத்துக்கு 2ஆம் பாவகம். பல்வேறு வழியில் சேர்த்து வைத்த செல்வத்தை தெரியப்படுத்தும் ஸ்தானமாகும். மனைவி மற்றும் எதிர்முனையில் இருப்பவர்களை குறிக்கும் மற்றொரு கேந்திரம் 7ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் என்பது லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம். இது எதிராளிக்கு கொடுக்கும் பூர்வ புண்ணிய சேமிப்பை குறிக்கும். எதிராளிகளுக்கு கொடுக்கும், அதாவது நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு, மனைவி, கணவன், மனைவி, நண்பர்கள் அவங்களுக்கு கொடுக்கும் பூர்வ புண்ணிய சேமிப்பை குறிக்கும். இந்த 5ஆம் பாவக பணபரஸ்தானம் தொழிலை கர்மாவை குறிக்கும். 10ஆம் பாவகம் அதற்கு 11ஆம் பாவகம் என்பது 10க்கு 11ங்கிறது லக்கணத்திற்கு 8 என்பது ஆகும். இது மறைமுக வருமானம் மற்றும் தொழிலின் வெற்றியை நோக்கிய பாதையை குறிக்கும். மறைமுக வருமானம் மற்றும் வெற்றி பாதையை குறிக்கும். லக்கணம் என்று கூறப்படும் 1ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் ஜாதகருக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் முக்கிய பணபரஸ்தானம். ஒருவரின் முக்கிய தூண்களாக கேந்திரங்களோடு பணம், லாபம் பெறும் வழிகளும் தென்படும். ஆனால் அதுவே 6, 8, 12 தொடர்பு இருந்தால் நஷ்டத்தை தர வல்லது ஆகும். எந்த ஆசையும் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. முக்கியமாக பொன், பொருள், பணம், பெண் என்பது நிரந்தர சந்தோஷம் இல்லை. அதிகமாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு முக்கிய திருப்தியாக, சந்தோஷமாக ஆகும். 11ஆம் பாவகத்திற்கு 2ஆம் பாவகமும் மோட்ச பாவகமாகும். 11ஆம் பாவகத்திற்கு 2ஆம் பாவகம் மோட்சஸ்தானம். ஒருவர் போகும் நல்ல வழியை காட்டும் கலங்கரை விளக்கம். அதுவே ஒரு ஜாதகத்தின் கடைசி பாவகமாகும். 12ஆம் பாவகம் மோட்ச பாவகமாகும். ஜாதகங்களில் 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகம் எது என்று தெரிந்து கொண்டு 11ஆம் பாவக அதிபதி எங்கிருக்கிறார், அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை நீங்களே உங்கள் ஜாதகங்களை பார்த்து பயனடையுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.